கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க அடுத்தது என்ன பண்ணணும் இதை பற்றியும், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண பிறகு டிஎன்பிசி அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல டிஎன்பிசி தரப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜேஏவிஓ பில் கலெக்டர் இதுக்கான கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு யார் யார் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்களோ அவங்கள பற்றியான டீட்டெயிலை சம்மந்தப்பட்ட ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு யார் யார் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்களோ அவங்கள பற்றியான டீட்டெயில் எல்லாருமே அந்த ஹெட் ஆஃபீஸுக்கு சம்மந்தப்பட்ட மாவட்ட ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகும் யார் யார் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினாங்களோ அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஹெட் ஆஃபீஸுக்கு டீட்டெயில அனுப்புவாங்க. அந்த டீட்டெயிலாம் எப்படி பிரித்து அனுப்புவாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக பிரிப்பாங்க. யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருப்பாங்கன்னு தனித்தனியாக முதல்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிப்பாங்க. பிறகு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் உள்ள அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு அந்த லிஸ்ட்டை அனுப்புவாங்க. மேக்சிமம் எல்லா டிபார்ட்மெண்டோடைய ஹெட் ஆஃபீஸும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் இருக்கும். சில டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் மட்டும் வேற தனியா இருக்கும். அந்தந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து யார் யார் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தனித்தனியா இன்டிமேஷன் லெட்டர் வரும். என்னைக்கு நீங்க ஹெட் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லி அந்த இன்டிமேஷன் லெட்டர் வரும். அந்த இன்டிமேஷன் லெட்டர் எப்படி இருக்கும், என்னென்ன டீட்டெயில் இருக்கும், நீங்க என்னென்ன சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். அந்த லெட்டர் உங்களுக்கு வந்த பிறகு அவங்க சொன்ன டேட்ல நீங்க அந்த ஹெட் ஆபீஸா கான்டாக்ட் பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ண இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சது அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வில்லிங் லெட்டர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல போஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வில்லிங் லெட்டர் கொடுக்கணும். இந்த வில்லிங் லெட்டரை நீங்க முன்னாடியும் கொடுக்கலாம். எப்ப கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் முடிஞ்சு 10 days கழிச்சு சம்பந்தப்பட்ட ஹெட் ஆபீஸ்ல நீங்க கொண்டு போய் வில்லிங் லெட்டரை கொடுக்கணும். இந்த வில்லிங் லெட்டர் எப்படி எழுதணும், என்னென்ன டீட்டெயில் இருக்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நீங்க ஹெட் ஆபீஸை கான்டாக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி வைப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராருக்கு எந்தெந்த இடத்துல பிளேஸ் மாத்தலாமா அப்படின்னு ஒரு சின்ன கவுன்சிலிங் வைப்பாங்க. அதுக்கு தான் அந்த வில்லிங் லெட்டர். ஆனா இந்த ஃபார்மாலிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரே மாதிரி இருக்காது. அங்கங்க சில வித்தியாசம்லாம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்மாலிட்டியில பண்ணுவாங்க. கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஃபைனலைஸ் ஆன பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், இதுல என்னென்ன டீட்டெயில் இருக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.